ரொம்ப சூப்பரான புழுங்கல் அரிசியில் பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா காயும் போட்டு நான் அன்றைக்கி இந்த மாதிரி கல்யாண விருந்து மாதிரி சூப்பராக சாப்பிட்ருந்தேன். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்குங்க. இது வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க. 7 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். 1/2 இன்ச் இஞ்சி தட்டி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். நான் இதில் 20 கிராம் காலிஃப்ளவர், 25 கிராம் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, 20 கிராம் உருளைக்கிழங்கு, 10 கிராம் கொடமிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை இப்படி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதில் பவுடர் மசாலா சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி கலந்துக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ 2 தேங்காய் பத்தையை நான் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அது 1 டம்ளர், 1 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்குங்க. கூடவோ குறையவோ இருந்தால் சேர்த்துக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஹவர் ஊற வச்ச புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசி, இப்போது கட் பண்ணாமல் 2 முழு பச்சை மிளகாய் காம்பு எடுத்தது சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.